அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நெய் மீன் கருவாடும் சோறும் அதான் செய்து காணிக்க போகிறேன். கருவாடு சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு அதோட அரிசி மாவு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கல்லெண்ணெய் விட்டு கல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் மீன் கருவாடு மசாலா போட்டு வச்சுருந்த அந்த நெய் மீன் கருவாடை வந்து போட்டு ஒரு நிமிஷத்துக்கு குறவாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அதிக நேரம் விட்டோம்னா ஆயிலில் அப்படி கரைஞ்சிரும், அந்த பீஸே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஆயிரும், அட்ரஸ் இல்லாமல் போயிடும் நெய் மீன் கருவாடுங்கிறதுனால. டக்குன்னு எடுத்துடலாம். ஒரு முட்டை பொரிக்கிற டைம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடும் அப்படி லைட்டாக திருப்பி போட்டு பக்குவமாக எடுத்துடலாம். இந்த கருவாடு வாசம் வந்து ஆயிலில் இறங்கியிருக்கும், செம்மையாக இருக்கும். இதே ஆயிலில் வந்து நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், 4 பெரிய வெங்காயம், அதையும் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட நான் வந்து கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு உப்பு கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வதங்கணும் இல்லையா, ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் போடலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இப்போ இல்லாதனால பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். 2 நிமிஷம் வெங்காயம் வதங்க விட்டு நம்ம கருவாடு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். இதோடு சேர்த்துட்டு இந்த கருவாடை வெங்காயத்தால் மூடணும். அப்போது இந்த கருவாடு கண்ணுக்கு தெரியக்கூடாது. வெங்காயம் மேலே போட்டு கருவாட்டுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ லிட்டு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்து சுட சுட சாப்பாடு போட்டு அந்த சாப்பாட்டுக்கு நடுவில் நம்ம சமைச்ச நெய்மீன் கருவாடையும் வச்சு அந்த நெய்மீன் கருவாடில் இருக்கிற வெங்காயம் இருக்குது பாருங்கள், அந்த வெங்காயமும் அந்த சோறும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதோட ஒரு அப்பளம் எடுத்துக்கிட்டேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.